வணக்கம் நேயர்களே, 40க்கு 40 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் பார்த்திபன். திமுக இன்று தனது தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்கிறது. அதிமுக தேர்தல் பிரச்சாரத்தில் நாளுக்கு நாள் தீவிரத்தை அதிகரித்து வருகிறது. கூட்டணிக்குள் வராதவர்கள் தேர்தலுக்கு பிறகு வருத்தப்பட போகிறார்கள் என்கிறது காங்கிரஸ். தொகுதி பங்கீட்டை முடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது பாஜக. நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழகத்தில் தனியாக களத்தில் இருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள். இந்த சூழலில் மக்களின் வாக்கு வரத்தை வாங்கப் போவது யார்? இதனை தெரிந்து கொண்டு உங்களுக்கும் அறிவிப்பதே இந்த 40க்கு 40 நிகழ்ச்சியின் நோக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கிற தொகுதி சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய தமிழகத்தின் வட எல்லையாக திகழக்கூடிய திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி. இந்த தொகுதி வாசிகளின் பிரச்சனைகள் என்ன, அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பதையெல்லாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இவற்றுக்கெல்லாம் நேரடியாக பதிலளிப்பதற்காக திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியின் எம்பி திரு வேணுகோபால் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னதாக இன்று அரசியல் மேடையில் அரங்கேறிய சில முக்கியமான நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். இலங்கையில் தனியீழ கோரிக்கையை கண்டுகொள்ளாத மத்திய அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என முதலமைச்சர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். சிதம்பரத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் இலங்கைக்கு எதிராகவும் தனியீழம் அமைக்க வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியதை நினைவு கூர்ந்தார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி வெளியிட்டார். 100 அம்சங்களை கொண்ட அறிக்கையில் கச்சத்தீவு மீட்பு, சேது சமுத்திர திட்டத்தை விரைவுபடுத்துதல், சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை ரத்து செய்ய நடவடிக்கை என பல்வேறு உறுதிமொழிகள் வழங்கப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தமிழக காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் விரைவில் வெளியிடப்பட உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் ஞானதேசிகன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேட்பாளர் பட்டியல் முடிவு செய்யும் பணி இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி சேராதவர்கள் தேர்தலுக்கு பின்னர் வருத்தப்படுவார்கள் என மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் என்றார். தேர்தல் மேடையில் இன்னைக்கு அரங்கேறின சில முக்கிய அரசியல் நிகழ்வுகளை சுருக்கமா பார்த்தோம். இன்னைக்கு 40க்கு 40 நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கிற தொகுதி சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி. இந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி சென்னைக்கு மிக அருகில் இருப்பதால் பல்வேறு பிரச்சனைகள் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள் இருக்கின்றன. இந்த தொகுதிக்குள் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன, இந்த தொகுதிக்குள் வசிக்கும் மக்கள் யார் யார், விவசாயிகள், மீனவர்கள் யார் இந்த தொகுதிக்குள் வசிக்கிறார்கள், இவர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை ஒரு சுருக்கமான செய்தி தொகுப்பாக பார்க்கலாம். தமிழ்நாட்டின் தலைவாசல் தொகுதி என்ற பெருமைக்கு உரியது திருவள்ளூர். ஆந்திரா உள்ளிட்ட இந்தியாவின் வட மாநிலங்களுக்கு செல்வதென்றால் திருவள்ளூர் பாதைதான் நுழைவுவாது. இத்தகைய சிறப்புமிக்க இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள் திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பூந்தமல்லி, ஆவடி, மாதவரம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன. திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சி.வி. ரமணா, கும்மிடிப்பூண்டியில் தேமுதிகவின் சி.எச். சேகரும், பொன்னேரியில் அதிமுக உறுப்பினர் பொன் ராஜாவும், பூந்தமல்லியில் அதிமுகவின் மணிமாறனும், ஆவடியில் அதிமுகவின் அப்துல் ரஹீம், மாதவரத்தில் அதிமுகவின் மூர்த்தியும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து வருகின்றனர். இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 16,50,063. இவற்றில் ஆண் வாக்காளர்கள் 8,26,866 பேர், பெண் வாக்காளர்கள் 8,22,946 பேர், மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 251 உள்ளனர். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி பற்றி பார்த்தோம். அடுத்ததாக இந்த நாடாளுமன்ற தொகுதியின் தற்போதைய எம்பியாக இருக்கக்கூடிய திரு வேணுகோபால் அவர்கள் பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இவருடைய நாடாளுமன்ற செயல்பாடுகள் எப்படி இருந்தன, இவருடைய அரசியல் பின்னணி என்ன என்பது குறித்த ஒரு சுருக்கமான செய்தி தொகுப்பை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மப்பேடு கிராமத்தில் 1952 பிறந்தவர் வேணுகோபால். சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை அறிவியல் படிப்பை முடித்துள்ளார். கல்லூரி மாணவராக இருந்தபோதே அதிமுகவில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் MBBS படிப்பில் சேர்ந்த பிறகும் தொடர்ந்து கட்சி பணியாற்றினார்.
1996ஆம் ஆண்டு அதிமுகவில் மருத்துவர் அணி ஆரம்பிக்கும் போது அந்த அணியின் செயலாளராக பொறுப்பு வழங்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2009ஆம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது. அதில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் காயத்ரியை விட 31,673 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலிலும் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட அதிமுக தலைமை இவருக்கு 3வது முறையாக வாய்ப்பினை வழங்கியுள்ளது. இவரது நாடாளுமன்ற வருகை பதிவு 81% ஆகும். நாடாளுமன்றத்தில் 12 விவாதங்களில் பங்கேற்று 61 கேள்விகளை எழுப்பியுள்ளார். 2009-2010ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட தொகுதி மேம்பாட்டு நிதியான 2 கோடி ரூபாயில் 45 திட்டங்களுக்கு திட்டமிட்டு 1 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவு செய்து 34 திட்டங்கள் முடிக்கப்பட்டுள்ளன. 2010-2011ஆம் ஆண்டில் பெற்ற 2 கோடி ரூபாயில் முந்தைய ஆண்டு நிதியுடன் சேர்த்து சுமார் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவில் 44 திட்டங்களுக்கு திட்டமிடப்பட்டு 50 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினரின் நாடாளுமன்ற செயல்பாடுகள் பற்றி பார்த்தோம். இப்போ இது தொடர்பாக டாக்டர் வேணுகோபால் உங்களிடம் சில கேள்விகளை முன்வைக்க ஆசைப்படுறோம். கடந்த 5 ஆண்டுகளா நீங்க எம்பியாக இருந்திருக்கீங்க. 3வது முறையாக உங்களுக்கு அதே தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் செய்த விஷயங்கள்ல மிக முக்கியமான சாதனைகள் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதலில் உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் சிறப்பாகவே நான் பணியாற்றியிருக்கிறேன். அதில் நீங்கள் கேட்டபடி என்னென்ன பணிகள் செய்திருக்கிறேன் என்பதை குறிப்பாக பாலங்கள் கட்டுதல், மருத்துவமனைக்கு துணை மருத்துவ நிலையங்கள், கல்விக்கூடங்கள், அதேபோல சமுதாய கூடங்கள், அப்புறம் சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், இப்படி எண்ணற்ற பணிகளை நான் செய்திருக்கிறேன். நீண்ட காலமாக இருந்த ஒரு கோரிக்கை திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்த கோரிக்கை மிக நீண்ட காலமாக இருந்தது. நான் எம்பி ஆன பிறகு இதை தீர்த்து வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்றதா எதை நீங்க முக்கியமா சொல்லுவீங்க? நீண்ட நாள் கோரிக்கை நெமிலிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன். ஏன்னா சிறப்பு புள்ளியாக இருந்த போதே இந்த நெமிலிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வர வேண்டும் என்று கோரிக்கைகள் இருந்தது. அது பாராளுமன்ற உறுப்பினராக வந்த 5 மாதத்திலே அதை நான் நிறைவேற்றியிருக்கிறேன். அதேபோல அந்த தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல பக்கத்திலேயே வேப்பம்பட்டியில் பெருமாள்பேட்டை இடத்துல மேம்பாலம் கோரிக்கை இருந்தது. அதுவும் அதுக்கப்புறம் புட்டலூர்ல மேம்பாலம், கும்மிடி பூண்டி, கடம்பு தோற்படி. பட் இவைகள்லாம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றப்படுகின்ற நேரத்திலே நிலம் ஆர்ஜிதம் என்ற பேர்ல தான் கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். மற்றபடி என்னுடைய முயற்சினாலே வெள்ளம் திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன். இப்போ திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருநின்றவூரில் நீண்ட காலமாக கோரிக்கையாக இருந்த ஒரு மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. ஆனால் அது பக்கத்துல வேப்பம்பட்டில் இருக்கக்கூடிய மேம்பாலம் திருநூறு அது பாதியில் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து பிறகு முழுமையாக முழுமை அடைந்து விட்டது. இப்போ ஆனா வேப்பம்பட்டில் இருக்கக்கூடிய மேம்பால பணிகள் பாதியில் தான் நின்று கொண்டிருக்கிறது. அது எப்ப முடியும்? அதுக்கான பணிகள் எந்த அளவு? நான் அதாவது சொல்ல உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டபடி நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து 5வது மாதத்திலே வேலை தொடங்கப்பட்டு விட்டது. அதுல வழக்கு தொடரப்பட்டது. நிலங்கள் கடைகள் இருப்பதனால சில பேர் அங்க வழக்கு தொடர்ந்தனால காலதாமதம் ஆகி கொண்டு இருக்கிறது. முடிஞ்ச பாத்தீங்கன்னா ரயில்வே பொறுத்த மட்டும் மேல போட்டு ஸ்டேட் ஹைவேஸ்ல தான் ப்ராப்ளம். ஏன்னா அவங்க வீடுகள் பாதிக்கப்படுது, கடைகள் பாதிக்கப்படுறதுனால குடிதர்வைகள் முடிகின்ற சூழ்நிலை இருக்கிறது. திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இதில் முக்கியமான தொகுதி திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி. இந்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். திருவள்ளூர் மக்களின் அடுத்தடுத்த பிரச்சனையாக எழுவது என்னவென்றால், திருவள்ளூர் மக்களின் வாழ்வாதாரமாகவும் சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் இருந்து வருகின்ற பூண்டி ஏரியை முறையாக பராமரித்து வறட்சியின் பிடியிலிருந்து மீட்க வேண்டும். சென்னைக்கு அடுத்தபடியாக வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் திருவள்ளூரில் முறையான சாலை வசதிகள் கூட இல்லை என்பது முக்கிய குற்றச்சாட்டு. சாலைகள் சீரமைக்கப்படாததால் விபத்துக்கள் அதிகமாக அரங்கேறுவதாக மக்கள் குறை கூறுகின்றனர். கொடுமையா இருக்கு ரோடு. இது மாதிரி தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்காது. பொறுமையா தான் ஏற்றிட்டு போனா, நிறுத்திட்டு வண்டி நிறுத்திட்டு பசங்க உள்ள சொல்ல ஏற்றிட்டு போனா, அது மேல போனா எல்லாம் கீழே தான் போவோம் பசங்க. இதே மாதிரி ஆனா வண்டி அப்செட் தான் ஆகும், கூடி சீக்கிரம் அப்செட் ஆகும். மழை டைம்ல வண்டி ஓட்ட முடியாது சுத்தமா. ஊர் மக்கள் பாதிப்பாங்க. இதனால எத்தனையோட பஸ் சரியா ஓட்ட முடியாம மக்கள் தான் பாதிக்கிறாங்க. பூண்டி கூட்டுறவுல இருந்து பேஸ் பாளையம் வரையும்
இது ரோடே சரி கிடையாது. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கிடையாது. ஹைவே எல்லாம் வந்து ரோடு சுத்தமா சரி கிடையாது. நல்லா இருந்தா ஓரளவுக்கு அவன் வந்து நார்மலா போவான். திடீர்னு பாஸ்டா போக குண்டி ஒரு இடத்துல பல்ல இருக்கு, ஒரு செட்டா ஒரு வண்டி அப்செட் ஆயிடுது. அதனால விபத்து நிறைய ஏற்படுது சார். திருவள்ளூரின் சிறப்புகளில் ஒன்றான பூண்டி ஏரிக்கு இடையில் அமைக்கப்பட்டுள்ள பாலம் ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. இந்த ஏரியை சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கான கிராமத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பாலத்தின் வழியாகத்தான் பயணித்தாக வேண்டும். ஆனால் ஏரியில் தண்ணீர் பெருக்கெடுத்து விட்டால் பாலத்தை வாகன ஓட்டிகள் பயன்படுத்த முடியாது. இதற்கு மாற்றாக மேம்பாலம் வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் தரைப்பாலம் கட்டப்படுவதாக குற்றஞ்சாட்டுகின்றனர் தொகுதிவாசிகள். சின்னதா ஒரு தரைப்பாலம் கட்டியிருக்காங்க. அது வந்து அந்த அளவுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தெரியல. அது கட்டியும் பிரயோஜனம் இல்லை. அது இருந்தாலும் வந்து இப்ப அதே மாதிரி ஒரு நல்ல மழை பெஞ்சு தண்ணி வந்ததுன்னா மறுபடியும் நாங்க மக்கள் எல்லாம் வந்து அந்த மேல் பிரிட்ஜ் மேலதான் போக வேண்டியது வருமே தவிர, அதுல வந்து என்னன்னா அதிகமா லோடு எடுத்துனோம்னா எங்களே வந்து அலோட் பண்ண மாட்டோம். நாங்க விவசாயம் பண்றோம், நெல் கில்லு எதனா பறிமுதல் பண்ணணும் எடுத்து போனோம்னா அது போகக்கூடாது, செய்யக்கூடாது பண்றாங்க. பிரிட்ஜெல்லாம் கட்டி முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா தரையாடு கொஞ்சம் தூக்க வச்சு கட்டினாலும் நல்லா இருந்திருக்கான். ஆனா ஷட்டருக்கு ஓப்பன் பண்ணாலும் கொஞ்சம் தண்ணி தாங்க வச்சாங்க. திருவள்ளூர் திம்ம பூபாலபுரம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட குடியம் குகையில் கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. எகிப்து நாட்டில் மம்மி என்று சொல்லக்கூடிய கல்லறைகளுக்கு ஒப்பாக இந்த குகை கருதப்படுகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை வைக்கப்பட்டும் நிறைவேற்றப்படவில்லை என்று புகார் பட்டியல் வாசிக்கின்றனர் இந்த தொகுதி மக்கள். டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கிட்டாங்கன்னா ரோடு வசதியும் நல்லா இருக்கும், லைட் வசதியும் நல்லா இருக்கும், போக்குவரத்து வசதியும் நல்லா இருக்கும். எந்த இது பாதிப்பும் இல்லாம எங்களுக்கு சேஃபா இருக்கும். டூரிஸ்ட் பிளேஸ்ன்றது கூட இந்த ஊர் வந்து ஒரு ரெக்கார்ட்லயோ இதுலயோ நல்லா ஃபேமஸ் ஆகும். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் பிரச்சனைகள் என்ன என்பதை பார்த்தோம். அடுத்ததாக கும்மிடிப்பூண்டி மக்களுக்கும் சில குமுறல்கள் இருக்கின்றன. அது என்ன என்பதை பார்த்துவிடலாம். சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு தங்களின் வாழ்க்கை தரம் இல்லை என்பதுதான் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி மக்களின் நிலைமை. வற்றிப்போன நீராதாரங்களால் விவசாயம் மெல்ல மெல்ல நசிந்து வருகிறது. விவசாயத்திற்கு மாற்று தொழிலும் இங்கு இல்லை என்பதும், தொகுதியை மேம்படுத்த மத்திய அரசின் திட்டங்கள் எதுவும் வந்து சேரவில்லை என்பதும் இவர்களின் ஆதங்கம். விவசாயம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் கருக்க மாதிரி தான் வந்துச்சு விவசாயம். ஏரியும் வந்து சரியா போட தண்ணி போகாதனால வந்து ரொம்ப கஷ்டம். இப்ப பாரு இருக்கிற தண்ணி சுற்றி ஓட்டினா விவசாயம் ஒன்றும் வராது. எதுவுமே பண்ணல. அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு கொடுக்கல. இப்போ ரோடு வசதியோ, தண்ணி வசதி, குடிநீர் வசதியோ, மின்சார வசதி எதுவுமே செய்யல சார். பாரம்பரிய தொழிலான விவசாயத்தை செய்ய முடியாத சூழலில் பிழைப்பிற்காக 100 நாள் வேலைக்கு சென்று அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்துதான் வாழ வேண்டியுள்ளதாக கூறுகின்றனர் விவசாயிகள். கழனி வேலை தான் செய்வோம், களை அரப்பு அதுக்குதான் போவோம். அது கூட நிறைய இல்ல, அது கூட பயிரே வைக்கிறது இல்ல. எல்லாம் வந்து நாளத்துக்கு வாங்கிட்டு பயிர் வைக்கல. இப்போ 100 நாள் வேலை தான் செய்யறோம். நாங்க கூலி வேலை வேலை இல்லாதான் இருக்கிறோம். இது மாதிரி வேலை செய்யறோம் 100 நாள் வேலை. அதுவும் இப்போ வந்த பிறகுதான் 100 நாள் வேலை. அதுக்கு முன்னாடி அது கூட கிடையாது. களை அது இது போகும். அது கூட இல்லைன்னா வீட்டுல கஷ்டம் தான். தங்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் எனில் விவசாயத்திற்கு மாற்றாக தொழிற்சாலைகள் அமைத்து வறுமையை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கும்மிடிப்பூண்டி மக்களின் கோரிக்கை. 2 சட்டமன்ற தொகுதிகளின் பிரச்சனைகளை பார்த்தோம். அடுத்ததாக திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள் வருகின்ற பொன்னேரி பற்றி பார்க்கலாம். திருவள்ளூரின் பசுமையான பூமி என்றால் அது பொன்னேரி தான். ஆனால் அந்த பூமியில் வசிக்கும் மக்களுக்கும் சில பொறுமைகள் இருக்கின்றன, சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அது என்ன என்பதை நமது செய்தியாளர்கள் அறிந்து வந்திருக்கிறார்கள். அதனை இப்போது பார்க்கலாம். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பொன்னேரி சட்டமன்ற தொகுதி விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனை சற்று வித்தியாசமானது. இங்குள்ள இறால் பண்ணைகளில் இருந்து வெளியேறுகின்ற கழிவு நீரால் இந்த பகுதி முழுக்க உள்ள நிலத்தடி நீர் உப்பாக மாறிவிட்டது என்பதுடன் இதனால் விவசாயம் செய்ய முடியாத நிலைமைக்கு ஆளாகி இருப்பதாகவும் கூறுகின்றனர். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்துள்ள சட்டமன்ற தொகுதி என்றால் அது பொன்னேரியாகத்தான் இருக்கும். கிணற்று பாசனம் இந்த தொகுதி விவசாயத்திற்கு ஓரளவிற்குத்தான் என்றாலும் ஏரி பாசனத்தை நம்பியே பரவலான விவசாயம் நடைபெற்று வருகிறது. நிலத்தடி நீரின் தன்மை உப்பாக மாறி வருகிறது என்பதே இவர்களின் முக்கிய பிரச்சனை. 2000 முதல் 3000 ஏக்கர் வரையில் விவசாயம் நடந்து வந்த தொகுதியில் தற்பொழுது சில 100 ஏக்கர் என்ற அளவில் பாசனம் சுருங்கிவிட்டது. விவசாயத்திற்கு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருப்பது இங்குள்ள இறால் பண்ணைகள்தான் என்பது இவர்களின் குற்றச்சாட்டு. ஒரு உப்பு தண்ணி தான்
அந்த எறா பாண்டுக்காக போய் சொன்னா குழப்பம் இல்லைன்னா அழகாக இறக்க முடியாது. இது வெட்டாருமே இந்த சித்த போய் பாரு பயிர் நல்லா பைத்து போனாக்கால் அந்த உப்பு தண்ணி. இங்க இருக்கிற தண்ணி உப்பு எங்களுக்கு குடி தண்ணி வந்து 3 கிலோமீட்டர் கண்டாண்டு தான் வருது. இங்க தண்ணி குடிக்கிற அளவுக்கு தண்ணி இல்லை. இந்த பகுதியில் இயங்கி வரும் 100க்கும் மேற்பட்ட இறால் பண்ணைகளில் உற்பத்திக்கு பின்னர் சுத்திகரிக்கப்படாமல் வெளியேற்றப்படுகின்ற கழிவுநீர் ஏரிகளிலும் நீர்ப்பாசன கால்வாய்களிலும் விவசாய நிலங்களிலும் நேரடியாக விடப்படுகிறது. இதனால் செழிப்பாக இருந்த மண்வளம் மரடாகிவிட்டதாக கண்ணீர் விடுகின்றனர் விவசாயிகள். வேளாண்மைக்கு பங்கம் வராமல் இறால் பண்ணை நடத்த வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. கிட்டத்தட்ட 2009 இருந்து இங்க எறா பண்ண மீன் பண்ண ஆரம்பிச்சது. இப்போ வந்து நிலத்தடி நீரை அவங்க எறா பண்ணிக்காக ஏராளமா எடுக்கிறாங்க. அது வந்து எறா பண்ணிக்கு உப்பு தண்ணி தான் தேவைப்படுது. அதனால நிலத்தடி நீரை அவங்க எடுக்கிறாங்க. அதை வந்து வெளியேற்றத்துக்கு இடம் கிடையாது. இங்க வந்து ஆறோ இல்ல வடிகால் வாய்க்காயோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏரிகள் ஃபுல்லாவே ஏரிகள் தான் இருக்குது. அது ஏரியில தண்ணி விடுறாங்க. அந்த தண்ணி எடுத்து தான் நம்ம விவசாயம் பண்ணணும். அப்ப அப்படி பண்ணும்போது அந்த உப்பு தண்ணி எடுத்து பாசும்போது பயிர் நல்லா வர்றதில்லை. எறா தண்ணி பாயாத தலைக்கும் பாஞ்ச தலைக்கும் நிறைய வித்தியாசம். ஆமாமா, பாயாத தலையில அருமையா இருக்குது. பாஞ்ச தலையில எல்லாமே இற கொஞ்சம் மாதிரி போயிடுச்சு. மொத்தம் அதுல என்ன ஏக்கருக்கு 10 மூட்டை அசல் வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. டாக்டர், இப்போ 3 தொகுதிகளுடைய பிரச்சனைகளை பார்த்தோம். திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி. கடைசியா நம்ம பார்த்த பொன்னேரி தொகுதி விவசாயிகள் இறால் பண்ணைகளால் அந்த உப்பு நீர் பற்றி நிலத்தடி நீரே உப்பாயிடுச்சு, விவசாயம் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை உங்களுடைய கவனத்துக்கு வந்ததா? இந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு? முதல்ல உங்களுக்கு நான் ஒன்றை நினைவு கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா, பொன்னேரி வந்து கடற்கரை ஓரமா இருக்கிற விவசாய நிலம் நிறைய இருக்கு. அங்க உப்பு தண்ணி வந்து பூமி நீர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இறால் பண்ணைகள் சம்பந்தமாக இந்த கோரிக்கைகள் என்கிட்ட வந்து இதை நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்துல சொல்லி இப்போது பரிசீலனையில் இருக்கிறது. இது நீண்ட நாள் கோரிக்கை. ஆனா இப்ப எனக்கு கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி தான் நிறைய பேர் என்னுடைய நண்பர்களும் மற்றவர்கள் அங்கே விவசாயம் செய்கிறவர்கள் எல்லாம் எங்கிட்ட கோரிக்கை வந்த பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அது உரிய நடவடிக்கைக்காக இப்ப பரிசீலனையில் இருக்கிறது. அந்த டிவைஸ் அந்த உப்பு தண்ணியை சுத்தமா பண்ணி கொண்டு போற டிவைஸை கொண்டு வரும். விரைவில் வரும், நிச்சயமா வரும். அதுல இப்ப இந்த நம்ம ஆரம்பத்துல திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தோம். ஆமா, திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில தலைமையகமாக இருக்கக்கூடியது திருவள்ளூர்ல அந்த அரசு மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் இருந்தன. இப்ப இந்த அரசு மருத்துவமனையை தரம் வைப்பதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? குற்றச்சாட்டுகள் இருந்தது உண்மை. ஆனா இப்ப அண்மையில போய் பாத்தீங்களா அந்த மருத்துவமனையை? பார்த்திருக்கணும். நீங்க உங்க நிருபர் போய் பார்த்திருந்தாலும் மாற்றம் இருக்கிறது. இப்போ வந்து நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. இதுக்கு என்ன, நாங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் ஒரு முறை வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் போனோம். பார்த்து, அதாவது ஒர்க்கிங் டேல ஒரு ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் போனோம். போன பிறகு எல்லாத்தையும் பரிசீலனை பண்ண பிறகு என்ன தெரிஞ்சதுன்னா, மேன் பவர் குறைவு, பற்றாக்குறை, ஆட்கள் பற்றாக்குறை. அதனால அது என்ன பண்ண, அடுத்த வாரத்திலேயே நல்ல வேலை அந்த கலெக்டர் மீட்டிங் நடந்த மாநாடு, அதுல இந்த கோரிக்கையெல்லாம் வச்சார். யாரு, நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். அந்த கோரிக்கையை சென்ற பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் பரிசீலனை பண்ணி இன்றைக்கு அதை மருத்துவமனையை வந்து மருத்துவக் கல்லூரி அளவுக்கு இன்னைக்கு உயர்த்திருக்காங்கன்றதுனால அதுக்கான நிதியும் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு இடைப்பட்ட காலத்துல இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு வந்து நல்லா விரைவு பண்ணி இன்னைக்கு இந்த வசதிகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பாராளுமன்ற நிதியிலிருந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்து இந்த டயாலிசிஸ், ஈமோ டயாலிசிஸ் மிஷின் வாங்கி கொடுத்திருக்கேன். நான் என்ன ரீசன் சொன்னீங்கன்னாக்கா, இப்ப கிட்ட பாத்தீங்கன்னா இப்ப சுப்ரீம் கோர்ட்ல கூட ஒரு டிசம்பர் மாசம் 2013 ஒரு கோர்ட் டைரக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வந்து சிறுநீரக நோயினால பாதிக்கப்பட்டு இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால அவங்க என்ன சொன்னா, ஒவ்வொரு மாவட்ட தலைமை மருத்துவமனையிலும் டயாலிசிஸ் கொண்டு வரணும். ஆனா இதுக்கு முன்னாடியே ஜூலை மாசத்திலேயே என்னுடைய நிதியிலிருந்து 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இந்த டயாலிசிஸ் கொண்டு வரதுக்கு, டயாலிசிஸ் மிஷின் வித் ஆர்ஓ பிளான்ட், அந்த நீர் சுத்திகரிப்பு பண்ற ஆர்ஓ பிளான்ட். அவங்க வந்து தலைமை மாவட்ட மருத்துவமனை தான் சொன்னாங்க. பட் அதையும் தாண்டி நான் தாலுக்கு மருத்துவமனைக்கும் கொண்டு போயிருக்காங்க. எங்க மருத்துவர் என்பதால் உங்க தொகுதிக்குட்பட்ட நோயாளிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு கவனம் செலுத்திருக்கீங்க. விவசாயிகள் பிரச்சனைகளை பத்தி நம்ம பார்த்தோம்.
விவசாயம் போதிய அளவு இல்ல, முன்ன மாதிரி செய்ய முடியல, மாற்று வேலைகளுக்கு செல்லலாம் என்றால் வேலை வாய்ப்புகளும் குறைவாக இருக்கு. மாற்று பயிருக்கும் போறாங்க. ஆமா, இந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்க அல்லது விவசாயத்துக்கு மாற்றாக அவர்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த மக்களுடைய பிரதிநிதியாக என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்கீங்க? அது சம்பந்தமாக நான் பாருங்க. ஏன்னா விவசாயத்தை விட்டுட்டு மாற்று பயிருக்கு போறாங்க, அதுல வருமானம் குறைவு, இப்படிப்பட்ட கோரிக்கைகள் எல்லாம் நாங்க பார்லிமெண்ட்ல இங்க நம்ம முதலமைச்சர் அவங்க சீஃப் மினிஸ்டர் கெப்பாசிட்டியில அவங்க எந்த மாநிலத்துக்கு என்ன நிதி உதவி பண்ணவும் முடியும், மற்றதெல்லாம் நம்ம மத்திய அரசாங்கத்தை எதிர்பார்க்கிறோம். கூட பாத்தீங்கன்னாக்கா அம்மா அவர்கள் கடந்த வறட்சியின் போது இவ்வளவு நிதி வேணும்னு சொன்னாங்க. நமக்கு தேவைப்படுது, இது மாதிரி தமிழகம் முழுவதும் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்திலிருந்து அதிகாரிகள் வந்தாங்க. 2 குழுவாக பிரிந்தார்கள். சென்னையை தவிர மற்ற ரெவன்யூ மாவட்டங்கள் 30 மாவட்டங்களை சென்று பார்வையிட்டார்கள். பார்வையிட்டு முதலமைச்சர் இடத்துல டிஸ்கஷன் நடந்தது. அதுல அம்மா கிட்டத்தட்ட 19,000 கோடி வேணும் என்று கேட்டார்கள். சரிந்து போனாங்க. இது வரைக்கும் 1 பைசா கொடுக்கல. சோ இப்படி மத்திய அரசாங்கம் மாற்றாந்தாய் மனப்பான்மை நடந்து கொண்டிருக்கும் போது எப்படி நமக்கு உதவி பண்ண முடியுன்றது என்னுடைய. டாக்டர் வேணுகோபால், நம்ம தொடர்ந்து பேசுவோம். 3 சட்டமன்ற தொகுதிகளுடைய பிரச்சனை தான் பார்த்திருக்கோம். இன்னும் 3 சட்டமன்ற தொகுதிகள் எஞ்சி இருக்கின்றன. அந்த இடங்களுக்கும் நாம் நேரில் சென்று களத்தில் என்ன நிலவரம் என்பதை அறிந்து வந்திருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுதி இருக்கிறது. அதுதான் இன்றைய தேர்தல் யூகம் பகுதி. இன்று நாம் தேர்தல் யூகம் பகுதியில் பார்க்க இருக்கும் முக்கியமான செய்தி இதுதான். சிதம்பர ரகசியம், கோஷ்டிகள் பல, முடிவு ஒன்று. இன்று திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியின் பிரச்சனைகள் குறித்து அலசிக் கொண்டிருக்கிறோம். 3 சட்டமன்ற தொகுதி, திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 3 சட்டமன்ற தொகுதிகள் பற்றி இடைவெளிக்கு முன்னர் பார்த்துவிட்டோம். அடுத்ததாக மாதவரம் சட்டமன்ற தொகுதி. சென்னை மக்களின் தாகத்தை தீர்க்கும் தாகசாந்தியாக விளங்குவது புழல் ஏரிதான். இந்த ஏரி அமைந்திருக்கும் மாதவரம் சட்டமன்ற தொகுதியின் தலையாய பிரச்சனையும் புழல் ஏரியாகத்தான் இருக்கிறது. இது பற்றி அந்த தொகுதிவாசிகள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம். சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய புழல் ஏரி பிரச்சினைகளின் உறைவிடமாக மாறிவிட்டதாக கூறுகின்றனர் தொகுதிவாசிகள். ஏரியின் கரைகளை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டப்படுவது ஒருபுறம், திறந்தவெளி கழிப்பிடமாக மாற்றியது மறுபுறம் என சுகாதார சீர்கேட்டின் உச்சமாக விளங்குகிறது புழல். துணி துவைப்பது, கடைகள் மற்றும் உணவகங்களின் கழிவுகளை ஏரியில் கொட்டுவது போன்ற செயல்களும் அரங்கேறுகின்றன. குடிநீர் சென்னைக்கு அது நாசமா போகுது. பாருங்க, கிளீனால செடிக்கிட்டெல்லாம் அப்படியே இருக்கு. பாத்ரூம் லேடிஸ் டென்ஷன் ஏறி தான் வரும். ஆனால் பாத்ரூம் கொஞ்சம் ரெடி பண்ணா நல்லா இருக்கும். பார்க் ஹாஸ்பிட்டல், அரசாங்க பார்க் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு பக்கத்துல. சுகாதார ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதுல இருக்கிற அதுல இருக்கிற கூடிய இதெல்லாம் தந்து ஏர்ல போடுறாங்க, அந்த துணியால துவைக்கிறாங்க. அதனால கண்டிப்பா இது சாப்பிட்டா வைரஸ் கண்டிப்பா வர, ஜுரம் வரும், மக்களுக்கு கண்டிப்பா கெடுதல் நடக்கும். சென்னைக்கே குடிநீர் தந்தாலும் புழல் ஏரியால் தங்களுக்கு எவ்வித உபயோகமும் இல்லை என்கின்றனர் இப்பகுதி மக்கள். இதற்காக மக்கள் பிரதிநிதிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கேள்வி கணைகளை அரசியல்வாதிகள் பக்கம் நோக்கி வீசுகின்றனர் தொகுதிவாசிகள். பராமரிமா சில இடத்துல குப்பையும் அந்த மாதிரி எல்லாம் குப்பையும் தண்ணியில் தான் வச்சுட்டு போகுது. அது சுத்தமா போறதுக்கு இடம் கிடையாது. மெயினா காவா தண்ணி போகணும். அது பாருங்க எப்படி காவா, நீங்களே போய் அது கொஞ்சம் எடுத்துங்க. தண்ணி போறதுக்கு வசதி கிடையாது. வீட்டு வரணும், தண்ணி போகணும், நாத்தம் இருக்க முடியாது. உள் சைடும் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு பராமரிப்புலாம் ஒன்றும் கிடையாது ஏரிலாம். மாதவரம் சட்டமன்ற தொகுதியின் மற்றொரு முக்கிய பிரச்சினை சாலை போக்குவரத்து. தேசிய நெடுஞ்சாலை செல்லும் இந்த தொகுதியில் கண்டெய்னர் லாரிகளின் போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் சிக்கி திணறுகிறது. சாலை போடப்படவில்லை. வடகை ரோட்ல சுத்தமா ரோடு குண்டும் குழியுமா இருக்குது. இன்னும் கேட்டா போக்குவரத்தே சரியில்லை. ஒருத்தன் சாவுக்கு போகாடினுக்கானா உயிர் போயிடும். அது மாதிரிதான் இது அரசுடைய இது. நீங்க இந்த மாதவ ஹைவே ரோடுன்னு சொல்லுவாங்க, அத சுத்தமா ரோடு குண்டும் குழியுமா இருக்குது. மக்களுடைய பயன்பாட்டுக்கு ஏற்ற இடமே இல்ல. அது இது பிரச்சனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமீபத்தில் ஒரு 15-20 வருஷமா ரொம்ப அதிகமான பிரச்சனை. இதனால பப்ளிக் டெய்லி மெட்ராஸ் போறவங்க, வேலைக்கு வரவங்க ரொம்ப கஷ்டம். இதை சீர்படுத்தினாலே அந்த எம்பிக்கு நாங்க நன்றி சொல்றோம். வர்றது ஜெயிக்கிறோம். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியுடைய மற்றொரு முக்கியமான சட்டமன்ற தொகுதி என்று பார்த்தால் அது ஆவடி சட்டமன்ற தொகுதி. ஆவடி என்றதுமே தரமற்ற சாலைகளும் தேங்கி நிற்கும் கழிவு நீரும் தான் நினைவுக்கு வருவதாக தற்போதைய யதார்த்த நிலையாக இருக்கிறது. இது பற்றி ஆவடி தொகுதிவாசிகள் என்ன சொல்கிறார்கள் என்று அறிந்து வந்திருக்கிறார்கள் நமது செய்தியாளர்கள். அதை நீங்களும் பாருங்கள். மக்கள் தொகைக்கு ஏற்ப விரிவாக்கம் செய்யப்படாத பேருந்து நிலையம், தார் பார்த்து பல ஆண்டுகளான சாலைகள், நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ள பாதாள சாக்கடை திட்டம் என்று அடுக்கடுக்கான பட்டியலை முன்வைக்கின்றனர் ஆவடி தொகுதி மக்கள்.
வெயில் காலம் வந்தால் சாலைகளில் புழுதி புயல் வீசுவதாகவும் மழை காலத்தில் சேரும் சகதியுமாக மாறி நீச்சலடிக்க நேரிடுவதாகவும் கூறுகின்றனர். அடிப்படை வசதிகள் தான் கேட்கிறோம். முதல்ல குடிநீர் பிரச்சனை தான். ரோடு சாலை வசதி கிடையாது. சாலை வசதி சரியா இருந்தா தான் குடிநீர் பிரச்சனையும் குடி தண்ணியே உள்ள வரும். எங்க ஏரியாவுக்குள்ள குடி தண்ணி வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சாலையெல்லாம் ரொம்ப சுருங்கி இருக்கிறதுனால குண்டு குடியும் இருக்கிறதுனால எதுவும் சீரமைக்கல. அது வந்தா தான் நல்லா இருக்கு. எல்லாமே டிராபிக் தான். மெயின் ரோடு மட்டும் தான் நல்லா இருக்குங்க. உள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ரோடுமே பள்ளம் மேல தான் இருக்கு. யாரும் அவ்வளவு சரியா போக முடியாது. ஆட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு ரோட்டை ஒரு 3 மாசம் தான் வரும். அது வரைக்கும் டேமேஜ் ஆயிடும். அந்த மாதிரி ரோடு. ஆவடியில் முறையான கழிவுநீர் மேலாண்மை திட்டம் என ஏதும் இல்லாததால் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சாலைகளில் நிறைந்து கூவமாக காட்சி தருவதாக கவலைப்படுகின்றனர் ஆவடிவாசிகள். ஆவடிக்கு பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும் என்பதுதான் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு திட்டமும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் திடீரென கிடப்பில் போடப்பட்டதன் காரணம் தெரியாமல் குழம்பி நிற்பதாக கூறுகின்றனர். ஆவடித்துல இப்ப கரண்டா போயிட்டு பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் வந்து பிரச்சனை. ட்ரெயின் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 5 வருஷமா அந்த ட்ரைனேஜ் போட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அது முடிக்கல. என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல. ஆனா வந்து ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப வந்து மேல வந்து ரோடு போட்டாங்க. இப்பதான் எல்லா இடத்துலயும் வந்து ரோடு போட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து அந்த ட்ரைனேஜ் பிரச்சனை வந்து ஃபுல்லா முடிஞ்சா இல்லையா அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளோட பிரச்சனையை பார்த்தோம். 6வது பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி. பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியிலும் இதே பிரச்சனைகள் தான் எதிரொலிக்கின்றன. அங்கும் சாலை வசதிகள் இல்லை, போக்குவரத்து நெரிசல் போன்ற பிரச்சனைகள் தான் காணப்படுகின்றன. இது பற்றி எந்த தொகுதியுடைய எம்பி திரு வேணுகோபால் அவர்கள் நம்மோடு இருக்கிற அவரிடம் பேசலாம். தொடர்ந்து சார், இப்போ 6 சட்டமன்ற தொகுதிகளுடைய பிரச்சனைகளையும் நம்ம பார்த்தோம். இப்போ சென்னைக்கே நீராதாரமாக விளங்கக்கூடியது புழல் ஏரி தான். ஆனால் புழல் ஏரியுடைய நீரே மாசுபடுகிறது என்பது அந்த பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டாக. புழல் ஏரிக்கு பூண்டியிலிருந்து தான் தண்ணி வரும். இந்த சென்னைக்கு நீராதாரமாக விளங்கக்கூடிய புழல் ஏரி மாசுபடுகிறது. இந்த மாசுபடுவதை தடுப்பதற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இதுவரைக்கும் நம்ம என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில், அதுவும் நான் வந்து இந்த வாட்டர் ரிசோர்ஸ் கமிட்டியில் மெம்பராக இருக்கேன் டெல்லியில. இந்த வாட்டர் ரிசோர்ஸ் கமிட்டியில் மெம்பராக இருக்க அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து கொண்டு வந்து பூண்டி ரிசர்வாயரை நாங்கள் பார்வையிட்டோம். ஏன்னா நீர் ஆதாரமே சென்னைக்கு அங்கதான் குடிநீர். வீராணத்திலிருந்து வந்தாலும் மெயின் சோர்ஸ் இங்க பூண்டி ரிசர்வாயர்ல இருந்து அதை பார்வையிட்டு அதுக்கப்புறம் அதை ஆழப்படுத்தி இன்னும் கொஞ்சம் நீர் பிடிப்பு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அதை வந்து நாங்க பார்வையிட்டு சென்றோம். அதே வேளையில் இந்த புழல் ஏரியிலிருந்து தண்ணி வந்து மாசுபடுகிறது என்பது உண்மை. இதை நான் பாராளுமன்ற உறுப்பினராக என் கவனத்திற்கு வந்த பிறகு அது இந்த மெட்ரோ வாட்டர் சேர்மன் விவாதித்திருக்கிறேன். அதாவது அந்த ஏரியை சுற்றி பென்சிங் போடுறது முடிந்தவரை அந்த பூண்டிலிருந்து வர கால்வாயை மூடி கொண்டு வரலாம் அந்த தண்ணியை வந்து. ஏன்னா 2 பக்கமும் ரெசிடென்ஸ் இருக்காங்க, வீடுகள் கட்டியிருக்காங்க. அதனால அந்த கழிவுகள் அங்கே வர்றதுனால அதை அந்த கெனால மூடி கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கேன். அதுக்கான ஆய்வை அந்த வந்து இந்த மெட்ரோ வாட்டர் சேர்மன் இது எப்போ செயல்முறைக்கு வரும்? நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க, எப்போ நடைமுறைக்கு வரும்? நடைமுறைக்கு வந்து எப்போ இந்த பணிகள் செய்து முடிக்கப்படும்? நிச்சயமாக. ஏன்னா இப்ப வந்து எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட்ல ஒர்க் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஜூலைக்கு ஜூன் ஜூலைல வந்து இந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் மறுபடியும் ஏன்னா இப்ப இந்த எலெக்ஷன் முடிப்பு நான் பார்லிமெண்ட் ஏன்னா மீண்டும் நான் தான் வருவேன் என்பதற்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதை நான் கட்டாயமாக நான் அவர் கவனத்துக்கு சென்று அதை நிறைவேற்றுவேன். உங்களுடைய தொகுதி மக்கள் இது உங்களுடைய வாக்குறுதியாகவும் எடுத்துக்கிட்டோம். பூந்தமல்லி மெட்ரோ வாட்டர் இந்த குடிநீர் வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த அரசாங்கத்தையும் நாம் வந்து அதை கம்பேர் பண்ணுவது இந்த அம்மாவுடைய அரசாங்கம் தான். இந்த குடிநீர் வசதிக்காக நிறைய பண்ணிருக்காங்க. வீராணம் கொண்டு வந்திருக்காங்க, வீராணம் ப்ராஜெக்ட். அதுக்கு அடுத்தபடியாக இந்த கண்ணங்கோட்டை அங்க பாத்தீங்கன்னா தேர்வாய் கட்டிகை அங்க இருக்கிற ஏரிகளை இணைத்து அதன் மூலமாக சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர திட்டமும் போட்டிருக்காங்க. அதனால மக்களுக்கு அந்த நல்ல நீர், சுத்தமான நீர், நல்ல சுத்திகரிக்கப்பட்ட நீர் வழங்கணுன்றதுல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அந்த புழல் ஏரி பிரச்சனை நிச்சயமாக தீர்த்து வைக்கப்படும் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு நான் தெளிவுபடுத்த வேண்டும். இப்போ அந்த மாதவரம் மக்களாக இருந்தாலும் சரி, ஆவடி மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தினமும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்ல முக்கியமானது இந்த சாலை பிரச்சனையா இருக்கு. முறையான சாலைகளிலே அது வந்து கனரக வாகனங்கள் சென்று சாலைகள் மிக மோசமாக சேதமடைந்திருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டை மாதவரத்தில் இப்ப ரோடு அதை வந்து ஒதுக்கி இருக்காங்க, மண்டு ஒதுக்கி அந்த ரோடு போடப்படாங்க. இப்போ ஆவடியில சொன்னாங்க
ஆவடியில் ஏற்கனவே பிரச்சனைகள் வந்து இப்ப எல்லா ரோடும் போட்டு வரான்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆவடி நகராட்சி வந்து முதல்ல வந்து வேற ஒரு சேர்மன் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சேர்மன் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அது வேற ஒரு இதுலதான் இருக்கு. இருந்தாலும் இப்ப அரசாங்கம் வந்து அம்மாவுடைய அரசாங்கம் வந்த பிறகு அதன் மீது வந்து உரிய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அதனால இப்ப ரோடு வசதிகள்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். 3 மாதத்துக்கு முன்பாக இப்ப அந்த ஒரு கால்வாயில வந்து பாத்தீங்கன்னா இங்க அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் அதெல்லாம் போட்டு தேங்கிருக்காங்க. நானும் அங்க அமைச்சர் இப்ப வந்து ரஹீம் அமைச்சர் அவர் தான் சட்டமன்றத்தினுடைய ஆவடி சட்டமன்ற உறுப்பினர். இப்போ அவர் அமைச்சர், அவரும் நானும் அமைச்சர் அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர் 3 பேரும் சேர்ந்து அதை போய் பார்வையிட்டோம். 3 மாதத்துக்கு முன்பாக பார்வையிட்டு அதுக்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கோம். இனி அந்த இடத்துல பிளாஸ்டிக் கழிவே வரக்கூடாது. அதே நேரத்தில் தண்ணி தேங்காம அந்த கால்வாயில போறதுக்கான வழிகளை இப்ப பரிசீலனை பண்ணிருக்காங்க. பாதாள சாக்கடை பிரச்சனைகளையும் மக்கள் முன்வைச்சாங்க. அதுல போட்டிருக்காங்க பாதாள சாக்கடைகள் போட்டு அதன் மூலம் பாதாள சாக்கடை போட்டு ரோடே போட்டுட்டு வராங்க. டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ 6 சட்டமன்ற தொகுதிகளுடைய பிரச்சனைகளை பார்த்தோம். மேலும் பல சுவாரஸ்யமான பகுதிகள் நம்முடைய 40-40 நிகழ்ச்சி இருக்கிறது. அப்படி ஒரு சுவாரஸ்யமான பகுதி தான் தேர்தல் யூகம் வியூகம் பகுதி. இன்னைக்கு தேர்தல் யூகம் வியூகம் பகுதியில் நாம பார்க்க இருக்கிற முக்கியமான செய்தி இதுதான். சிதம்பரம் ரகசியம், கோஷ்டிகள் பல, முடிவு ஒன்று. பாரம்பரியம் மிக்க அந்த தேசிய கட்சி இம்முறை தனித்து நிற்கிறது. அந்த கட்சியின் தமிழக தலைவர் ஒருவர் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்படி பேசும்பொழுது தான் இந்த முறை போட்டியிடவில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார். இதே கருத்தை தான் அதே கட்சியை சேர்ந்த மற்றொரு முக்கிய தலைவரும் எடுக்கப் போகிறார் என்று டெல்லி வட்டாரங்கள் கிசுகிசுக்கின்றன. இதுதான் அந்த சிதம்பரம் ரகசியம். இது தவிர மேலும் பல செய்திகள் இருக்கின்றன. நாம் மக்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்வதற்காக தந்தி டிவி சார்பாக ஒரு பிரத்யேக பிரம்மாண்டமான கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறோம். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்கள் இந்த கருத்து கணிப்பில் தங்கள் மனதை திறந்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்களிடம் சில முக்கியமான கேள்விகளை கேட்டோம். மக்கள் மனசு பகுதியில் அவர்களிடம் நாம் முன்வைத்த சில கேள்விகள்: திருவள்ளூர் மக்களின் மனம் கவர்ந்த தலைவர் யார்? இரண்டாவது மற்றொரு கேள்வியை முன்வைத்தோம். அந்த கேள்வி: மத்திய அரசுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்குமா? நீங்கள் வாய்ப்பு அளிப்பீர்களா? இப்படி பல்வேறு கேள்விகளை அந்த மக்களிடம் கேட்டிருக்கிறோம். அதை 20,000 மக்களை நேரில் சந்தித்து பல்வேறு கேள்விகளின் மூலமாக அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முயற்சித்திருக்கிறோம். அதை நீங்களும் இப்போ தெரிந்து கொள்ளுங்கள். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் நாம் முன்வைத்த சில கேள்விகளில் முக்கியமான கேள்விகளை பார்க்கலாம். அப்படி நாம் முன்வைத்த முதல் கேள்வி: மத்திய அரசு தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா? இதற்கு ஆம் என்று 23% மக்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார்கள். பெரும்பான்மையாக 77% மக்கள் இல்லை, மத்திய அரசு தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். இரண்டாவதாக அவர்களிடம் நாம் முன்வைத்த மற்றொரு முக்கியமான கேள்வி: தற்போதைய மத்திய அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர வாக்களிப்பீர்களா? இதற்கும் பெரும்பான்மையாக 67% மக்கள் இல்லை, வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 37% மக்கள் மட்டும்தான் மீண்டும் வாய்ப்பு தரப்போவதாக சொல்லியிருக்கிறார்கள். டாக்டர் வேணுகோபால், இப்ப இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் நீங்க பாத்துக்கீங்க. உங்கள் தொகுதி மக்கள் அவர்களுக்கு மத்திய அரசு மீது அதிருப்தி இருக்கிறது என்பது இது வெளிப்படையாக காட்டுகிறது. அதாவது 23% கூட இல்லை, 23% மக்கள் மட்டும்தான் கொடுத்த வாக்குறுதி இந்த அரசு காப்பாற்றியது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அதிருப்திக்கு காரணமா நீங்க எதை பாக்குறீங்க? நீங்க எல்லா பிரச்சனையும் பாத்தீங்கன்னாக்கா மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு போறது எதுவுமே நிறைவேற்றப்படுவதே இல்லை. இப்ப தமிழகத்தின் சார்பாக கிட்டத்தட்ட 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. தமிழ்நாடு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நமக்கு 1000 மெகாவாட் மின்சாரம் வேண்டும் என்றாலும் சரி, முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மண்ணெண்ணெய் அதிகம் உயர்த்தி தர வேண்டும் என்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காவிரி நீர் பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே போய் பார்லிமெண்ட்ல குரல் கொடுப்பது யாரும் அந்த 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள். இந்த 9 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்களாக மற்ற உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. அந்த கேள்வியின் பிரதிபலிப்பு தான் இந்த கருத்துக்கள். அதே போல ட்ரெயின்கள் நிறுத்துவதற்காக நிறைய தடவை நமக்கு கேள்வி இருக்கும். பார்லிமெண்ட்ல 377 ரூல்ல நான் பேசியிருக்கேன். பொதுவாகவும் 0 ஹவர்ல பேசியிருக்கேன். ஒன்றும் காது கொடுத்து அவர்கள் வாங்குவதில்லை. அதுக்கு காரணம் அவங்க நிறைய காரணம் சொல்றாங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு விவசாயிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாங்கள் நிறைய தடவை பேசணும் பார்லிமெண்ட். ஏற்கனவே கூட நம்ம அந்த விவசாய பத்தி நம்ம பொன்னேரி பத்தி சொல்லும் போது விவசாயிகளை பத்தி பேசுறோம். ஒரு கோரிக்கையும் சேர்த்து ஒரு நிதி ஆதாரம் நம்ம கொடுத்தது. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வட மாநிலங்களே சொல்றதோ அண்ணா சொன்னது போல வடக்கு வாய்கிறது தெற்கு தேய்கிறதுன்ற மாதிரி எல்லா நிதியும் அங்கதான் போறாங்க. நமக்கு ஒரு நிதியும் ஒதுக்குற மாதிரி தெரியல. இதெல்லாம் மக்கள் அன்றாடம் பாக்குறாங்க. அம்மா முதலமைச்சர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, மத்திய அரசாங்கம் அங்க நிராகரிக்கப்படுது, ஒரு செவி சாய்ப்பதில்லை, ஒண்ணு நம்ம பக்கம் திரும்புறதில்லை. இதெல்லாம் மக்களுடைய மனசுல ஒரு தாக்கம் தான் உங்களுடைய கருத்துக்களுடைய விளைவுன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க?
இன்னும் நிறைய கருத்து கணிப்புகள் இருக்கு பாக்கிறதுக்கு, மொத்தமா பார்த்துட்டு பேசுவோம். நம்ம அடுத்ததாக இந்த அரசு பற்றிய கேள்விகளை தொடர்ந்து பிரதமர் தேர்வு பற்றி சில கேள்விகளை நம்ம மக்களிடம் முன்வைத்திருக்கிறோம். அப்படி நாம அவர்களிடம் கேட்ட முக்கியமான கேள்விகளில் ஒன்று, தேசிய கட்சி, நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது தேசிய கட்சிக்கு வாக்களித்தீர்களா மாநில கட்சிக்கு வாக்களித்தீர்களா, உங்களுடைய விருப்பம் எது என்று கேட்டபோது திருவள்ளூர் நாடாளுமன்ற மக்கள் 91% பேர் மாநில கட்சிக்குத்தான் வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். வெறும் 9% மக்கள் மட்டும் தேசிய கட்சிக்கு வாக்களிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்படி சொன்னவர்களிடம் ஒரு துணை கேள்வியும் நாம் கேட்டோம். அந்த கேள்வி, நீங்கள் தேசிய கட்சிக்கு வாக்களிப்பதாக இருந்தால் உங்களுடைய ஓட்டு யாருக்கு? இதற்கு 23% மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாக்களிக்க போவதாகவும் 50% மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க போவதாகவும் 27% மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இது சரிபா? 50% ஆதரவு பாஜகவிற்கும் 27% ஆதரவு காங்கிரசுக்கும் 23% ஆதரவு கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இருக்கிறது. மாநில கட்சியாக இருந்தால், உங்களுடைய தேர்வு ஒருவேளை மாநில கட்சியாக இருந்தால் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டோம். இந்த கேள்விக்கு திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் 47% பேர் அதிமுகவுக்கு வாக்களிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். 44% மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். 9% மக்கள் பாஜக கூட்டணிக்கு, அதாவது தேமுதிக, மதிமுக, பாமக இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படும் பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்ப இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இப்போ கூட்டணிகள்லாம் அணி சேர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் தேசிய கட்சிக்கு வாக்களிப்பீங்களா மாநில கட்சிக்கு வாக்களிப்பீங்களா? உங்க தொகுதி மக்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க மாநில கட்சி 90% மேல. அப்புறம் மாநில கட்சியை பற்றி பேசுவதாக இருந்தால் அதுல திமுக அதிமுக விகிதாச்சாரம் கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருக்கு. அதாவது 47% ஆதரவு அதிமுகவிற்கும் 44% ஆதரவு திமுகவுக்கும் இருக்கு. இது மாநிலத்தில். இப்போ நீங்க 3வது முறையாக இந்த கருத்துக்களை நீங்க எப்போது எடுத்தீர்கள்? ஒரு 2 வாரம் 3 வாரங்களுக்கு முன்னால். இப்போது எடுத்து பாருங்கள் கருத்து கணிப்பு. இப்ப இந்த கருத்து கணிப்புல என்ன மாற்றம் இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல, இந்த கருத்து இப்பத்தி நீ எடுத்தீங்கன்னா கூட மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு தான், மாநில கட்சி அம்மா அவர்களுக்கு தான் இப்ப எதிர்பார்க்கிறேன். அம்மா அவர்கள் நாட்டினுடைய பிரதமராக வர, நீங்க முதல்ல சொன்னீங்க 90%, அந்த 90% மாநில கட்சிக்கு ஆதரவு என்றதே மத்திய அரசாங்கத்தை நெருங்குவதற்காக தான். அங்க தன்னுடைய பவரை கொண்டு போன மத்திய அரசாங்கத்துக்கு அம்மா அவர்கள் அங்க பிரதமராக வர வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. நீங்க சொன்ன இப்ப அடுத்தது தேசிய கட்சின்றது இப்ப கொண்டு போறீங்க, அந்த மாநில கட்சி அம்மா கொண்டு வர மாநிலம் இப்ப பாத்தீங்கன்னா ரீஜனல் பார்ட்டிஸ் தான் அங்க பிரதமராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அதிமுகவுக்கு 47% மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. 44% மக்கள் திமுகவை ஆதரிக்க போவதாக சொல்லியிருக்காங்க. 9% மக்கள் பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த மட்டும் நான் மாண்புமிகு அம்மா அவர்களை அம்மாவை நம்பிதான் அந்த தொகுதியிலே நான் களம் இறங்குகிறேன். ஏன்னா அம்மாவுடைய திட்டங்கள், அம்மா திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னாக்கா ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கணும்னு வச்சுங்க, தெரியல உங்களுக்கு அந்த அம்மா திட்டம். இது பாத்தீங்கன்னா இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலுமே இப்படி ஒரு திட்டம் கிடையாது. ஒரே ஒரு ஜாதி சர்டிபிகேட் வாங்கினா முதல்ல போயிட்டு நம்ம தாசில்தார் மனு கொடுத்தோம்னா மறுபடியும் அந்த மனு என்ன பண்ணும், ஆர்ஐக்கு வரும், விவோ கிட்ட வரும். இதுக்கு அவன் 1 வாரம் அலைய வேண்டியிருக்கும். அது மாத்திரம் இல்ல, தேவையில்லாத அலைச்சல், பண செலவு, டிராவலிங் எக்ஸ்பென்ஸ், அது நேரம், இதையெல்லாம் பார்த்து அம்மா என்ன பண்ண இப்படி ஒரு அலைகளைய கூடாது என்பதற்காக எல்லா அதிகாரிகளையும் ஒரு பஞ்சாயத்து உட்பட்ட ஒரு கிராமத்துக்கு வர வச்சு காலையில மனு பெற்று ஈவினிங்கே பரிசீலனை. இது ஜாதி சர்டிபிகேட் மாத்திரம் இல்ல, ஓஏபி பென்ஷன், பட்டா, இதெல்லாம் இவ்வளவு ஒரே நல்ல இப்படி ஒரு நல்ல திட்டங்கள். அதே போல பாத்தீங்கன்னாக்கா விலையில்லாத அரிசி, படிக்கின்ற பிள்ளைகளுக்கு லேப்டாப், சைக்கிள், இப்படி எண்ணற்ற நல்ல திட்டங்களே அம்மா இருக்காங்க. இதை நம்பிதான் நாங்க இந்த களத்தில் இருக்கோம். நிச்சயமாக மக்கள் அம்மாவுக்கு தான் உங்களை மீண்டும் வாக்களித்து 3வது முறை உங்கள் வாய்ப்பு வெற்றிகரமாக அமையும் நம்புறீங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். மேலும் சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறோம். இந்த தேர்தல் பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் என்பதால் அது தொடர்பாக சில கேள்விகளை திருவள்ளூர் நாடாளுமன்ற மக்களிடம் கேட்டோம். அப்படி கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகளில் ஒன்று, யார் பிரதமராக வர வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள்? இதற்கு 45% மக்கள் நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். 37% மக்களுடைய விருப்பம் ராகுல் காந்தியாகவும் 18% மக்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மற்றொரு கேள்வியும் அவர்களிடம் முன்வைத்தோம். அந்த கேள்வி, தற்போதைய சிக்கல்களில் இந்தியாவை மீட்டெடுக்கும் வல்லமை, திறமை யாருக்கு அதிகம் இருப்பதாக நினைக்கிறீர்கள் என்று கேட்டோம். இதற்கு திருவள்ளூர் பகுதி மக்கள்
57% மக்கள் நரேந்திர மோடிக்கு தான் அந்த திறமை இருப்பதாக நம்புகிறார்கள். 38% மக்கள் ராகுல் காந்திக்கு அந்த திறமை இருப்பதாக சொல்கிறார்கள். 5% மக்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை அந்த வல்லமை படைத்தவராக பார்க்கிறார்கள். இப்ப 2 முக்கியமான கேள்விகள். பிரதமர் தேர்வு தொடர்பான இந்தியாவை எடுப்பதற்கு திறன் யாருக்கு அதிகம் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க. பிரதமர் நீங்கள் யார் பிரதமராக வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு 45% மக்கள் நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். 37% மக்கள் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். 18% மக்களுடைய ஆதரவு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இது உங்களுடைய கருத்து கணிப்பு. பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து இது நீங்க இந்த தமிழகத்தை விட்டுடுங்க, மற்ற மாநிலத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனக்கு நெருங்கியவர் என்னுடன் பேசும்போது சொன்னார்கள், இப்பத்திய சூழ்நிலையில் ஒரு தைரியமானவர் துணிச்சல் மிக்கவர் யார் என்று அது உங்களுடைய அம்மா அவர்கள் தான், அவள் தான் பிரதமராக வர வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர்களை வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, நம்ம இண்டஸ்ட்ரியல் ஏரியா மாதிரி இப்ப நம்ம ஸ்ரீபெரும்புதூர் எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அது போல அங்கே நொய்டான்னு ஒன்று இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அந்த கம்பெனிகளுக்கெல்லாம் சேர்ந்த அவங்க அசோசியேஷன் செக்ரட்டரி ஒருத்தர் என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். இந்த முறை தென் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான், அதுவும் குறிப்பாக அம்மா அவர்கள் பிரதம மந்திரியாக வந்தால்தான் நாடு பாதுகாக்கப்படும், தொழிற்சாலைகள் தொழில் முன்னேற்றம் இருக்கும் என்று அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள். இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்ப மக்கள் சில கேள்விகள் அவங்க பாராளுமன்ற மற்றவங்க மக்கள் தானே, அதாவது ஒட்டுமொத்தமாக அந்த பக்கம் வட மாநிலத்தில் இருக்கும்போது எதிர்பார்க்கிறாங்க. நிச்சயமா இப்ப இன்னைக்கு மற்றொரு 3 முக்கியமான கேள்விகளை மக்கள்கிட்ட முன் வச்சிருக்கோம். இப்ப அரசியலில் ஆச்சரியத்தையும் திடீர் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய ஒரு கட்சி என்றால் அது ஆம் ஆத்மி கட்சி. இந்த ஆம் ஆத்மி கட்சி பற்றியும் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் சில கேள்விகளை முன்வைத்தோம். அப்படி நாம கேட்ட கேள்வி, ஆம் ஆத்மி கட்சி பற்றி உங்களுக்கு தெரியுமா? இப்படி கேட்டதற்கு திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களில் 49% பேர் தெரியும் என்றும் 51% மக்கள் தெரியாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி தெரியும் என்று சொன்னவர்களிடம் மற்றொரு கேள்வியை கேட்டோம். அந்த கேள்வி, உங்களுக்கு ஆம் ஆத்மி கட்சியை தெரியும் என்றால் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீர்களா? இதில் 35% மக்கள் மட்டும்தான் ஆம் அந்த கட்சிக்கு வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 65% மக்கள் இல்லை அந்த கட்சிக்கு வாக்களிக்க போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். நிறைவாக திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் மற்றொரு முக்கியமான கேள்வியை முன்வைத்தோம். அந்த இறுதி கேள்வி, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அடுத்த பிரதமராக வர முடியும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு 28% மக்கள் ஆம் வர முடியும் என்று சொல்கிறார்கள். 25% மக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 47% மக்கள் இல்லை, வாய்ப்பு இல்லை என்று சொல்கிறார்கள். அதாவது 50%க்கும் அதிகமான மக்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராக வர வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறார்கள். மிகவும் குறைவான பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற இந்த தேவகவுடாவே பிரதமராக வரும்போது 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பெறுவோம் என்ற நம்பிக்கையில் இருக்கும்போது ஏன் அம்மா அவர்கள் பிரதமராக வரக்கூடாது? இதுக்கான வாய்ப்புகள் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்றாங்க. அம்மாவுடைய திட்டங்கள், அம்மா மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைகள். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்ல பாருங்க, தேசிய அளவில் சர்வீஸ் டாக்ஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. நம்ம பைனான்ஸ் மினிஸ்டர் அங்க இருக்கிற சிதம்பரம் அவர்கள் சர்வீஸ் டாக்ஸ், அதாவது நெல்லா இருக்கிற வரைக்கும் அதுக்கு டாக்ஸ் ஒன்றும் கிடையாது, அதை நீங்க அரிசியா மாத்தி கொண்டு வந்தீங்கன்னா டாக்ஸ். அதே போல அந்த பஞ்சு பருத்தி கொட்டை நீக்கிய, இதனால அந்த சர்வீஸ் டாக்ஸ் போறதுனால அவன் தறி தொழிற்சாலைகள் பாதிக்கப்படுகிற வாய்ப்பு இருக்கு, அம்மா அவருக்கு சுட்டி காட்டாங்க. அதே போல அரிசிக்கு சர்வீஸ் டாக்ஸ் போறதுனால விலை கூட, அரிசி விலை கூடத்துக்கு வாய்ப்பு. அதே போல மத்திய அரசாங்க கொடுவான்கள் மாநில அரசு கொடுவான்களை சேமித்து வைக்கணும். இப்ப அம்மா விலையில்லாத அரிசி கொடுக்குறாங்க, ஒரு கார்டுக்கு 20 கிலோ அப்படின்னா 1,75,00,000 அட்டைதாரர்கள் அந்த அரிசி கொடுக்கும். அப்ப அதுக்கு எவ்வளவு அரிசி நீங்க ஸ்டாக் பண்ண வேண்டும்? குறைஞ்ச ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டாக் பண்ணும். அப்ப ஏற்கனவே 3000 கோடி ரூபாயில நம்ம தான் அம்மா அவர்கள் கொடுத்து அந்த அரிசியை நம்ம மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கார்கள், விநியோகம் பண்றோம். அதே நேரத்தில் சர்வீஸ் டாக்ஸ் இன்னும் அரசாங்கத்துக்கு கூடுதல் பேர்டன் வரும். இதை அம்மா அவர்கள் அடுத்த நிமிடமே உடனே மத்திய அரசாங்கத்துக்கு பிரதம மந்திரி அவர்களுக்கு கடிதம் எழுதினாங்க. அப்புறம் நாங்களும் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பினோம். அதன் பணிவாக அதுக்கப்புறம் அது எக்ஸம்ஷன், அதுல இருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. இதுல தமிழகம் மற்றும் அதுல பயன்பெறவில்லை. நம்ம பக்கத்தில் இருக்க ஆந்திரா, கர்நாடகா, கொஞ்சமா விளைவிக்கிற கேரளா, அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரிசா, அசாம், இப்படி எந்த முதலமைச்சர்களும் வராது. ஏன்னா அம்மா அவர்களுக்கு தான் வந்தது, அம்மா அவர்கள் கோரிக்கை வச்சாங்க. இதனால பலன் அடைந்த மற்ற மாநிலங்கள். அதே போல பாத்தீங்கன்னா சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு கூடாதுன்னு முதல்ல குரல் கொடுத்தது அம்மா, நமது முதலமைச்சர் அவர்கள் தான், அம்மா அவர்கள் தான். அதுக்கப்புறம் மற்றவங்க பேச ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் இன்னைக்கு சிதம்பரமே ஒத்துண்டாரு. அதனால
பணவீக்கம் ஏற்பட்டது அப்படின்றதுக்காகவும் நம்முடைய வியாபாரங்கள் நொடிஞ்சு போனது அவரே ஒத்துக்கிறார். அப்புறம் இந்த அம்மா முதல்ல ஒரு தீர்க்கதரிசனம் முதலில் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி கொண்டோம். இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் அதிமுக சார்பில் 3வது முறையாக திருவள்ளூர் தொகுதியில களமிறக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு எதிராக திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் அந்த தொகுதியில களமிறங்குறாங்க. பாஜக கூட்டணியில யார் வரப்போறாங்க அப்படின்றது இன்னும் தெரியல. உங்களுடைய தேர்தல் யுத்தி, தேர்தல் பிரச்சாரம் எதை நோக்கியதாக இருக்கும், எதை முன்வைத்ததாக இருக்கும், எதை முன்வைச்சு நீங்க வாக்காளர்களை சந்திக்க போறீங்க? இந்த தொகுதியை பொறுத்த மட்டிலும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறேன். அதுபோல என் மீது மக்கள், இந்த தொகுதி மக்கள் தலைகுனிவு வருகின்ற வழியோ அல்லது என்னுடைய கட்சி தலைகுனிவர்களோ எந்த செயலிலும் நான் எதிர்பாரான செயலில் ஈடுபடவில்லை. அதுக்கு அடுத்தபடியாக வந்தா அம்மாவை நம்பிதான் நாங்கள் கள இறங்கும். ஏற்கனவே நான் சொன்னபடி அம்மாவுடைய திட்டங்கள் தான் எங்களுக்கு. அம்மா திட்டங்கள், அம்மா நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எந்த கெட்ட பேரும் இல்லாத முடிந்தவரையில் அம்மாவுக்கு நல்ல நிர்வாக திறமை தான். அரசாங்கம் நன்றாக கொண்டிருக்கிறது. நான் மட்டும் சொல்ல, மற்ற ஊடகங்களும் சரி, மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்களும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்ம திட்டங்கள் தான் மற்ற மாநிலத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்று சொன்னீங்க, உங்களுக்கு சொல்லனா, அம்மா அவர்கள் முதல்ல 91 முதலமைச்சராக இருக்கும்போது இந்த ட்ரக் கார்பரேஷன் ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அம்மா ஒரு சிறந்த நிர்வாகி அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி சுருக்கமா சொன்னீங்கன்னா, இப்ப எதை முன்வைத்து நீங்கள் மக்களை சந்திக்க போறீங்க அப்படி கேட்டதுக்கு, உங்களுடைய பணிகள், கடந்த காலத்தில் நீங்க செய்த பணிகளை, திட்டங்கள், தமிழக முதலமைச்சர் திட்டங்களையும் முன்வைத்து நம்பிக்கை மக்கள் அம்மாவை ஏற்றுக்கும் போது அங்க யார் வேட்பாளர் பிரச்சனை கிடையாது. அம்மாவுடைய திட்டங்கள் மூலமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். நிச்சயமா உங்கள் தொகுதி, அதாவது திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் என்ன சொல்கிறார்கள், அங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை விரிவாகவே பார்த்தோம். இந்த பிரச்சனைகளுக்கு நீங்க எங்களுடைய அரங்கத்துக்கு இவ்வளவு நேரம் அருமையாகவும் பொறுமையாகவும் பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நேயர்களே, நாளை மீண்டும் ஒரு நாடாளுமன்ற தொகுதியோடு சந்திப்போம். வணக்கம்.